வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து லேடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் எடிட்டிங் டூல் பத்தி பார்க்கலாம். லேடெக்ஸ் அப்படிங்கிறது வந்து டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் சிஸ்டம். நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி இதுவும் வந்து ஹை குவாலிட்டியா வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் இதை வச்சு. ஸோ இந்த லேடெக்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து டெக்ஸ்ட் மேக்கர் அப்படின்ற ஒரு டூல் வச்சு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட் மேக்கரோட டூலோட லிங்க் வந்து இங்க கொடுத்துருக்கு, x1math.text டெக்ஸ்ட் மேக்கர். ஸோ இதில் போயிட்டு இங்கே டவுன்லோட் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ லேடெக்ஸ் லான்ச் பண்ணிட்டோம். லேடெக்ஸ் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபைல் போய் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோடிங் வந்து டாக்குமெண்ட் கிளாஸ் அப்படின்றதுல தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் கிளாஸ் நீங்கள் டைப் பண்ண தேவையில்ல. லேடெக்ஸ்லேயே போனீங்கன்னா இந்த இடத்துல டாக்குமெண்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். இந்த 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபாண்ட் சைஸு. யூஸ்வலாக 10, 11, 12 தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த நம்ம அடிக்கக்கூடிய டாக்குமெண்ட் வந்து ஆர்டிக்கிள், அது வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஆர்டிக்கிள்னு அடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்டுமே டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தான் பிகின் ஆகி எண்ட் ஆகும். ஸோ அதுவுமே இங்கே இருக்கும் /பிகின் டாக்குமெண்ட்னு. அது இங்கே கொடுத்தீங்கன்னா அதுவே பிகின் டாக்குமெண்ட்டும் எண்டு டாக்குமெண்ட்டும் நமக்கு கோட் பண்ணி கொடுத்துரும். இங்கே வந்து நீங்கள் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணால் போதும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ இங்கே போயிட்டு சேவ் கொடுங்க. ஸோ மை டாக்குமெண்ட்ஸில் நான் வந்து செகண்ட் அப்படின்னு ஒரு ஃபைலில் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே குவிக் பில்டுக்கு முன்னாடி ஒரு ஆரோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆயிரும். இங்கே வந்து அவுட்புட் வந்துடும் இந்த சைடு. ஹலோ வேர்ல்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ டெக்ஸ்ட் கூடவே எப்படி ஃபார்முலாஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார்முலா எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டாலர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் y = mx + c அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபார்முலாவை எழுதிடுங்க. அப்புறம் அந்த டாலரை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே ரன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த y = mx + c அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும். ஸோ இப்போ இதுவே எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு தனியாக வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து $$ கொடுத்துட்டு அதே ஈக்குவேஷனை கொடுக்குறீங்க. y = 2x + 3 அப்படின்னு சொல்லிட்டு $$ கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான் வந்துடும். ஸோ இப்போ அதுலேயே வந்து இன்னொரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். y = 5x + 7 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி வரும். இப்போ அடுத்தடுத்து வரும்போது வந்து நமக்கு வந்து 1, 2, 3 நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல போயிட்டு /begin கர்லி பிரேசஸ் கொடுத்து ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே ஈக்குவேஷன் அரே அப்படின்னு வரும். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. எண்ட் ஈக்குவேஷன் வரும். இப்போ இந்த இருக்கு இல்லையா, கட் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. இந்த பிகின் ஈக்குவேஷன் எண்ட் ஈக்குவேஷனில் வரும்போது இந்த டாலர்ஸ்லாம் வந்து தேவையில்லை. ஸோ அதனால டாலர்ஸ்லாம் கட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இங்கே வந்து // அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1, 2 அப்படி இது வந்து நெக்ஸ்ட் லைனில் வரணும் இல்லையா, இது ஃபர்ஸ்ட் லைனில் வரணும், இது செகண்ட் லைனில் வரும். அதாவது இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அதனால // கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பராக எடுத்துக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணுங்க. 1, 2 அப்படின்னு வந்துருச்சா. இப்போ ஸ்கொயர் சப்ஸ்கிரிப்ட் எப்படி கொடுக்கறது, சூப்பர் ஸ்கிரிப்ட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுவே 2x ஸ்கொயராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ட். இதே சூப்பர் ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி கொடுக்கணும். ஸோ இந்த சிம்பிள் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட், இந்த சிம்பிள் வந்து சப்ஸ்கிரிப்ட். இப்போ சப்ஸ்கிரிப்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷனே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கர்லி பிராசஸ்க்குள்ள 2x + 2k + 17 அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுக்குறீங்க 5h + t அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சப்ஸ்கிரிப்டுக்குள்ளேயே ஒரு இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆயிக்கும். சில ஈக்குவேஷன்ல வந்து அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் மேத் நோட்டேஷன். அதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அப்ராக்சிமேஷன் கமெண்ட் இருக்கு. / கொடுத்து ஏபின்னு அடிச்சிங்கனாலே அங்கேயே வரும். ஸோ /approximation +or - /pm அப்படின்னு கொடுத்தீங்கனால 1.56 அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும்.
அது வந்து இதோ x approximated plus or minus 1.56 அப்படின்னு வந்துருச்சு. ஆனா இப்போ வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கு இல்லையா, இந்த இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஆம்பர்சன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து கவர் ஆயிக்கும். இங்க கொடுத்தீங்கன்னா எல்லாமே பாருங்க, இந்த 3 ஈக்குவேஷனுமே பாருங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வரும் பாருங்க, இந்த மாதிரி நீட்டா வரும். இப்போ இதுல இருக்க இந்த ஸ்லாஷ் அப்ராக்சிமேட்டன் ஸ்லாஷ் பிளஸ் ஆர் மைனஸ் இதெல்லாம் வந்து மேத் நோட்டேஷன்ஸ். அது இல்லாம சில மேத் நோட்டேஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ டாலர் கொடுத்து ஸ்லாஷ் பை பிஐ கொடுத்தீங்கன்னா போதும், பை ஆர் ஸ்கொயர் அப்புறம் R2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். இங்க பாருங்க பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். அதுவே வந்து ஆல்பா நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நாங்க டபுள் டாஷ்ல கொடுத்துக்கலாம், அப்பதான் வந்து தனித்தனியா நமக்கு தெரியும். ஸ்லாஷ் ஆல்பா அங்கே வரும். ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க, டபுள் டாலர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் லாக் இருக்கு, ஸோ டபுள் டாலர் ஸ்லாஷ் லாக் log 5 base 2 log base 2 of x square இல்லைன்னா xன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பாருங்க, log base 2 of x அப்படின்னு வந்துருச்சா. அப்புறம் சைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதுக்குள்ளேயே கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்லாஷ் சைன் அப்படின்னு கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள sin 25 கொடுத்தீங்கன்னா sin 25 இங்க பாருங்க sin 25 அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்து வந்து ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். டபுள் டாலருக்குள்ள ஸ்லாஷ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கொடுத்தீங்கனாலே இப்படி ரெண்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்துடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 அப்படின்னு கொடுக்கலாம். டாலர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 இப்படி டிஸ்பிளே ஆகும். 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 அப்படின்னு நீங்க டிஸ்பிளே பண்ணணும்னா அப்போ இந்த இடத்துல போயிட்டு இங்க போய் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இங்க 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க வந்து 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 அப்படின்னு வரும். ஸோ இது ஸ்கொயர் பிராக்கெட்ல 3யும் கர்லி பிரேசஸ்ல 48ம் நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க வந்து 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுல ஃபிராக்ஷன் நீங்க கூட நீங்க எழுதலாம். டபுள் டாலர் போட்டு ஃபிராக்ட் FRAன்னு கொடுத்தீங்கனாலே ஃபிராக்ஷன் வரும். ஸோ ஃபிராக்ஷன்னா 2/3 அப்படின்ற ஃபிராக்ஷன் இதுன்னா 2/3 டபுள் டாலர் கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. இங்க பாருங்க 2/3 அப்படின்னு சொல்லி வரும். இந்த 2/3 தான் வந்து ஃபிராக்ஷனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன்ல காப்பி பண்ணி இந்த 2க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் லாக் ஃபங்க்ஷனையும் காப்பி பண்ணி இங்க ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ பெரிய ஈக்குவேஷனா தெரியும். இப்போ பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை log 2x sin 25. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பிராக்கெட்ஸ் பார்க்கலாம். இப்போ பை ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க அப்படியே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்கலாம். இங்க பாருங்க அப்படியே வந்துடும். ஆனா இப்போ இந்த ஃபிராக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபிராக்ஷனுக்கு நீங்க இப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டீங்க அப்படின்னு சொன்னா வரும். பட் ஆனா ரொம்ப சின்னதா வரும். இங்க பாருங்க ரொம்ப சின்னதா வரும். ஆனா நான் ஃபோலா பை ஆர் ஸ்கொயர் மேல இருந்து கீழே வரைக்கும் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா லெஃப்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ஸ்லாஷ் லெஃப்ட் அப்படி நீங்க பாருங்க ஸ்லாஷ் லெஃப்ட்ல ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் வருது. நீங்க ஓப்பன் தான் சூஸ் பண்ணணும். ஓப்பன் சூஸ் பண்ணிட்டு இந்த எண்ட்ல போயிட்டு இங்க வந்து ஸ்லாஷ் ரைட் வந்து நீங்க க்ளோஸ் பண்றீங்க. ஸோ அதனால லைட் க்ளோஸ் செகண்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா ஃபுல்லாவே இங்க பாருங்க இப்படி ஃபுல்லாவே வந்து அது க்ளோஸ் ஆயிக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கும் இதை எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல. ஸோ ஸ்கொயர் பிராக்கெட் சூஸ் பண்ணிக்கோ. இங்கேயும் அதே மாதிரி நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கலாம். ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கோங்க. ரன் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் வரும். ஸோ மாடுலோ கூட அதே மாதிரி தான். ஸோ மாடுலோ இங்க கொடுத்தீங்கன்னா மாடுலோ வரும், ரைட் மாடுலோ வரும். ஆனா கர்லி பிரேசஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல வராது. கர்லி பிரேசஸ்க்கு வந்து வராது, ரன் பண்ணீங்கன்னா எரர் தான் வரும். ஸோ கர்லி பிரேசஸ் கொடுக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல முன்னாடி ஒரு ஸ்லாஷ் வந்து போடணும். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டீங்க அப்படின்னு சொன்னா கர்லி பிரேசஸ் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த பெரிய ஈக்குவேஷன்லயும் வந்து நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ரைட் சைட்ல கர்லி பிரேஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அங்க வந்து அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு அங்க ஒரு ஓப்பன் பிராக்கெட்ல x is equal to 1, y is equal to 2 அப்படின்னு நீங்க கொடுத்துட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கீழே வந்து வரும். நெக்ஸ்ட் டேபிள்ஸ் பார்க்கலாம். டேபிள்ஸ்க்கு வந்து ஸ்லாஷ் பிகின் கர்லி பிரேசஸ் டேபுலர்னு ஒன்று இருக்கும்.
இங்க பாருங்க டேப்லர்னு ஒன்று இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே பிகின் அண்ட் எண்ட் டேபிள் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த டேப்லருங்கிறதுல என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனை காலம் இருக்குன்னு சொல்லணும். காலம்க்கு வந்து லேபிள் வந்து சீன் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ 1 2 3 4 5 காலம்ஸ் கொடுக்கணும்னா நான் 5 காலம்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ரோஸ் எப்படி என்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு வேல்யூ ஆம்பர்சன் இன்னொரு வேல்யூ இப்படிதான் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், இது வந்து ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆம்பர்சன் கொடுத்து பிரிக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதுல வந்து டாலர் சைன் கொடுத்து ஒரு எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அப்புறம் ஆம்பர்சன் கொடுக்குறேன். மீதி 4 வந்து 1 2 3 and 4ங்கிறது வேல்யூவா வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க டபுள் ஸ்லாஷ் கொடுக்கணும். அப்பதான் அது அடுத்த ரோவை எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் டாலர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபாலோட் பை நாம அந்த ஆம்பர்சன்ஸ் இந்த வேல்யூஸ் எல்லாம். நீங்க என்ன புது வேல்யூஸ் டைப் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே காப்பி பண்ணி என்டர் பண்ணிடுறேன். 10 20 30 and 40. இங்கேயும் கண்டிப்பா டபுள் ஸ்லாஷ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு நடுவுல ஒரு ஹரிசாண்டல் லைன் நம்ம கொடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் ஸ்லாஷ் ஹெச் லைன் அதுவே வரும் பாருங்க ஹெச் லைன். ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்க ஹெச் லைன் கொடுக்கலாம், பிரிண்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஸ்லாஷ் ஹெச் லைன், இங்கேயும் ஸ்லாஷ் ஹெச் லைன். ஸோ வெர்டிக்கல் லைன் வேணும். இங்க ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்த்தலாம். ஏதோ எரர் இருக்கு. இங்க டாலர் க்ளோஸ் பண்ணல, டாலர் இப்ப ரன் பண்ணி பார்த்தலாம். இங்க பாருங்க ஹரிசாண்டல் லைன் வந்து மேல கீழே எல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப வெர்டிக்கல் லைன் வந்து நடுவுல வேணும்னு சொன்னா இந்த இடத்துல வந்து நீங்க அந்த சிம்பிள் போடணும். இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சிம்பிள் போட்டீங்கன்னா வெர்டிக்கல் லைன் வந்து வந்துடும். ஃபுல்லா க்ளோஸ் பண்ணோம்னா முன்னாடியும் நீங்க கொடுக்கணும், முன்னாடியும் பின்னாடியும் நீங்க கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ்டு வந்துடும். இப்போ ஏதாவது ஒரு ஹரிசாண்டல் லைன் வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்க இப்படியே இதை எடுத்து விட்டுட்டீங்கன்னா அந்த லைன் மட்டும் மேலேயும் கீழேயும் வராது. நடுவுல இருக்க லைன் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா பாருங்க. ஸோ எந்த மாதிரி வேணுமோ நீங்க அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம்.